इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. துர்கா சப்தஸ்லோகி. அதுல அம்பா சிவன் உலகத்துக்கெல்லாம் சகல க்ஷேமத்தையும் கொடுக்கிறதும், கலியுகத்துல முக்கியமாக எங்க தர்மமானது ரொம்ப குறைஞ்சுண்டு ஒரு பாதத்துல மட்டும் நடந்துன்றதோ அப்படிப்பட்டதான சந்தர்ப்பத்துல எல்லோருக்கும் நினைத்ததான காரியம் சித்திக்கிறதுக்கு உபாயம் ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு அம்பாளை கேட்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இந்த ஸ்தோத்திரத்தை சொல்ல தொடங்கினார். இந்த ஸ்தோத்திரமானது எப்படி வந்தது? நாராயண ரிஷி பகவான் நாராயணன் தபஸ் பண்ணி அதனால இவர் அந்த ஸ்லோகங்களை கண்டுபிடிச்சார். அதனாலதான் அவருக்கு ரிஷி இருக்கு. இந்த ஸ்லோகங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தேன்னா, இதுக்கு அனுஷ்டுப் சந்தஸ்தா. அனுஷ்டுப் சந்தஸ்துன்னு ஒரு லைனுக்கு 8 எழுத்து மெனக்கி 4 லைன் இருக்கிற ஸ்லோகங்கள். இது வரைக்கும் சந்தஸ் வரைக்கும் பார்த்தோம். அதுக்கப்புறம் தேவதா, ஸ்ரீ மகாகாளி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதியோ தேவதாக, இந்த சப்தஸ்லோகியில பிரதிபாதனம் பண்ணப்பட்டதான ஸ்லோகங்கள். அந்த ஸ்லோகங்களுக்கு யாரு தேவதை? இந்த தேவதைன்னு ஒருவர் தான் தேவதைன்னு சாதாரணமாக சொல்றது வழக்கம். இங்க மகாகாளி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதி அப்படின்னு சொல்லி என்ன காரணம்? தேவதைன்னு நம்ம சொன்னா ஏதோ தேவலோகத்தில் இருக்கிறவா தேவதைகள், அவ நம்ம ஸ்தோத்திரம் பண்ணினா நமக்கு அனுகிரகம் பண்ணுவா எனக்கூடியதான எண்ணம் தான் சாதாரணமா எல்லோருக்கும் இருக்கு. ஆனா அந்த தேவதைங்கிறது என்ன கொஞ்சம் பார்த்துக்கணும். தேவதைகளுக்கெல்லாம் முக்கியமான ஸ்வரூபம் ஒண்ணு உங்களுடைய ஆத்மஸ்வரூபம். நம்ம எதை ஆத்மா ஆத்மான்னு சொல்லிட்டோமோ அதுதான் தேவதை. ஆனா அந்த தேவதைய என்ன பண்றது? உங்களுடைய பக்திக்கு தக்கவாறு பல வேஷங்களை எடுத்துட்டு உமக்கு முன்னால உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி வைக்க இருக்கிறது ஒரே ஒண்ணுதான். ஏகமேவ அத்விதீயம், ஒரே ஸ்வரூபந்தான். ஆனா பக்தால் எப்படி எப்படி வழிபடுகிறார்களோ அந்தந்த உருவத்தை தான் எடுத்துக்கிறது. இப்ப தேவதைகளுடைய உருவங்கள் எப்படி வந்தது? பக்தாளுடைய பக்திக்கு தக்கவாறு ஏற்படும். அந்த உருவங்கள் எல்லாமே கடைசியில அந்த சைத்தன்ய வடிவமாகத்தான் இருக்கு. ஜலமானது எப்படி ஏரியிலிருந்து காவா வழியாக இந்த வயல் எந்த உருவத்தோட இருக்கோ அந்த உருவத்தை அடையிற மாதிரி அந்த சைத்தன்யம் எனக்கூடியதான ஸ்வரூபம் பக்தி எனக்கூடியதான வழியாக பக்தனா இருக்கிறவன் மனசுல எப்படிப்பட்டதான உருவம் வேணும்னு நினைக்கிறானோ அப்படிப்பட்டதான உருவம் வரும். கிருஷ்ண பரமாத்மா இருக்கார். கிருஷ்ணனை பல பேர் பலவிதமாக உபாசித்தார். கிரிதாரியாக சில பேர் உபாசித்தார். அதே ராதையோட கூட இருக்கிறா போல சில பேர் உபாசித்தார். வேணுகான லோலனாக இருக்கும்படி உபாசித்தார். யாரார் எப்படி உபாசனம் பண்ணினாலும் அதுக்கு தக்கவாறு அந்தந்த உருவமானது அவர் எடுத்துட்டு எல்லாரையும் காப்பாற்றுறார். துருவசுவாமிக்கு வேற உருவம் சுநாதம், சுப்ருவம், சாரகபோலம், சுரசுந்தரம், தருணம், ரமணீயாங்கம், அருணாஷ்டோட்சணேதரம் அப்படின்னு அந்த உருவங்கள் துருவசுவாமி எப்படி நினைச்சாரோ அப்படி உருவம் கிடைக்கப்பட்டது. அதே விதமாக இந்த சப்தஸ்லோகி அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த கிரந்தத்துக்கு மகாகாளி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதியோ தேவதா இப்படின்னு சொல்லு. இந்த காளின்னு ஒண்ணு சொல்றோம் பார்த்தால, மகாகாளி, பத்ரகாளி அப்படின்னு. இந்த காளின்னா என்னதுங்கிறத கொஞ்சம் நம்ம பார்த்துக்கலாம்.
எல்லோருக்கும் காளி மாதான்னா ஒரு பயம் வேற, சாதாரணமா இல்லாமல் காளின்னு சொன்னால இந்த கத்திய கையில வச்சுக்கிறதும் நாக்க தொங்க போட்டு இருக்கிறதும் கண்களை ஒரு மாதிரி பார்க்கறதும் இவைகள்லாம் பார்த்தா நம்ம காளின்னு சொன்னா ஏதோ பயங்கரமான ஒரு தெய்வமாக்கும். அப்படி அந்த உருவமானது பயங்கரமா இருக்குன்னு நீங்க நினைத்த மாதிரி அதனுடைய செயலும் பயங்கரமா. நாம் இத கோட்டை விட்டுட்டே இருக்கோம். என்னது ஒண்ணு, இந்த காளிங்கிற ஸ்வரூபத்துக்கு அதிஷ்டானமாக இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் காலம். அப்படி காலத்தை குறிக்கிறது காளி. காளின்னு சொன்னா காலம். இந்த காலமானது மனுஷனுக்கு அவன் அறியாமலேயே செலவாயிட்டே இருக்கு. மற்ற பதார்த்தங்கள்லாம் அறிந்து நம்ம அதை செலவு பண்ணுறோம். காசா இருக்கட்டும், காசானது எங்கேயாவது கடைக்குள்ள போனேன்னா எவ்வளவு சொல்றானோ அதுக்கு பாதி வேலை கேட்கிறேன். அது கேட்டு அப்புறம்தான் அது என்ன ஏதுன்னு நினைச்சுட்டு அதோட பேரம் பேசி அப்படிதான் வரும். அதனால காசானது செலவாகும் பொழுது தாங்கள் அதை அறிந்துதான் செலவு பண்ற. ஆனா எல்லா மனுஷாளுக்கும் அறியாமலேயே செலவாகக்கூடியதான பொருளும் அதோட மட்டும் இல்லாமல் ரொம்ப அவசியம் வேண்டி இருக்கிற பொருளும் அது என்னதுன்னா காலம். நம்ம சின்ன வயசுல இருக்கும் பொழுது இந்த காலத்தை பத்தி நினைக்கவே இல்லை, விளையாட்டு தான் முக்கியமா. அதனால அப்ப காலத்தினுடைய ஒரு அருமை நமக்கு தெரியல. விவாகமானப்புறம் யௌவனமா இருக்கிற காலத்துல மற்ற லௌகிகமான பதார்த்தங்கள் நம்மளுடைய மனசுல இருந்தது. அப்பொழுதும் இந்த காலத்தினுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியல. ஒரு 60 வயசானப்புறம் இப்பதான் அடாடா 60 ஆயிடுத்தேங்கிறோம். இப்ப என்ன பண்ணணும், நம்ம முக்கியமாக நம்ம வாழ்க்கையில நமக்காக பண்ணணும். குடும்பத்துக்காகவும் அவைகளுக்கும் உழைச்சது போறோம். நாம் நமக்காக சமயத்தை உபாசம் பண்ணணும் எனக்கூடியதான எண்ணம் அப்புறம்தான் வருது. எப்ப அந்த ஸ்வரூபம் வருதோ அப்ப ஆல்ரெடி டூ லேட். 60 வயசுக்கு மேல மனுஷனுக்கு புலன்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தளர ஆரம்பிச்சது. கண்ணு நன்னாக பார்க்க தெரியல, சில சமயத்துல காது கேட்கறது, சில சமயத்துல காது கேட்கல. கோவிலுக்கெல்லாம் போய் பிரதட்சணம் பண்ணுவோம்னு சொன்னோன்னா கால் வலிக்கிறது. உட்கார்ந்தா எழுந்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமாத்தான் இருக்கு. இப்ப என்னாச்சு, நாம் எது பண்ணணும்னு நினைச்சோமோ அவைகள் எதுவும் பண்ண முடியல. இந்த ஒரு ஸ்வரூபம் நம்ம என்ன பண்ணோம், அப்பவே சின்ன வயசுலயே அறிந்து அத கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வேண்டியதாக நம்ம அனுஷ்டானம் பண்ணணும் எனக்கூடியதான ஸ்வரூபமாக நம்மளை காப்பாற்றுறது இந்த காளிங்கிற ஒரு ஸ்வரூபம். நிறைய காலம்னு சொல்றோமே, இந்த காலம்தான் அதிபதியாக காளின்னு தெரியாது. இது ஒண்ணு. அதுக்கப்புறம் மகாலட்சுமி. மகாலட்சுமின்னு என்ன அர்த்தம், சாதாரணமாக லட்சுமின்னு சொன்னாலே காசுன்னு நம்ம நினைக்கிறோம். காசு மட்டும் இல்ல, காசும் மகாலட்சுமி தான். அதோட 8 லட்சுமிகள், தைரிய லட்சுமி, தானிய லட்சுமி, சந்தான லட்சுமி, மகாலட்சுமி, கஜலட்சுமி, இப்படி எல்லாம் இருக்கு. இது என்ன முக்கியமா மனுஷனுக்கு வேண்டியது என்ன, தைரியம் வேணும். எந்த சந்தர்ப்பத்திலையும் எந்த செயல் எடுத்தாலும் நம்மளால முடிஞ்சது நம்ம பண்ணுவோம் அப்படின்னு, அதை எவ்வளவு பிரதிபந்தகங்கள் எரியோர்கள் வந்தாலும் நான் இதை நல்ல காரியமா இருக்கு, நான் இதை பண்ணுவேன் எனக்கூடியதான எண்ணம் வரும். தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரியா காரிய வியவஸ்திதம். சாஸ்திரத்தை பிரமாணமாக கொண்டு உலகம் எப்படி என்ன ஆனாலும் நம்ம யார் எதை சொன்னாலும் அதுல சாஸ்திரத்தையே நம்பிண்டு அத அந்த காரியத்தை விடாம பண்ணி கொண்டு இருக்கணும். இதுக்கு ரொம்ப தைரியம் வேணும். அதனால்தான் உபனிஷத்துல கஷ்டித் தீரஹா பிரத்யகாத்மானம் ஐட்சத்து ஆவருத்த சக்ஷுகோ அமிர்தத்வமித்தம். உலகத்தில் இருக்கிற எல்லோரும் ஒரு திசையில போய் கொண்டிருந்த போதிலும் இந்த ஒருவன் எதிர்நீச்சல் போட்டு எது ரைட்டோ அந்த பக்கமே போயிட்டது. இப்ப நம்ம பார்ப்போம், இந்த கிளாஸுக்கு வரணும்னு சொல்றவாருக்கெல்லாம் எப்படி இருக்கா, 1000 பேர்ல உத்தராதான் இருக்காங்க. ரொம்ப பேர் ஒருவா டான்ஸுக்கு போறா, பாட்டுக்கு போறா, வேற ஏதோ காரியக்கிரமங்கள்னா அதுல சந்தோஷமா போறா. ஆனா இங்க வர்றதுக்கு கஷ்டப்படுறான். அது மாதிரி
இந்த லோகத்துல மனுஷாளுக்கு நல்ல வழியில போறதுக்கு, நல்ல வழியின வேதாந்தம் மட்டும்னு இல்ல, பாகவதாதி கிரந்தங்கள் மற்றது அம்பாளை பத்தி பகவானை பத்தி நம்ம கேட்கக்கூடியதான ஒரு திசையாக நடக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, இதுவே ரொம்ப வசதி. ஆச்சரியவத் பத்ததி கஷ்டதேனம் ஆச்சரியவத் வததி ததைவ சான்யா. இத கேட்கறதே ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா அந்த மனசுல ஒரு விதமான ஒரு அபிப்பிராயம் இருந்தா தான் இதை கேட்க முடியும். அவளுக்கு இந்த தைரியத்தையும் இந்த வழியும் காட்டி கொடுக்கறது இருக்க பட்சத்துல அதான் மகாலட்சுமின்னு பேர். மனுஷாளுக்கு வாழ்க்கையில வெறும் முயற்சி மட்டும் இருந்தா போறாது, அந்த முயற்சி ஒரு டைரக்ஷனா இருக்கணும். இங்க போவேன், அங்கே போவேன், அது போவேன், இது போவேன் நினைச்சுட்டு கிடையாது. இப்படி நல்ல வழியாகவே நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அவன் செய்தான ஒரு முயற்சியானது ரொம்ப வசதியா. இவைகள் இருக்கவையானால், இந்த தைரியம் இருக்கவையானால் தானியலட்சுமி சந்தானலட்சுமி இவைகள்லாம் தானா வரும். இப்படிப்பட்டதான ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வேண்டியதான பல பொருள்களை அவன் அடையும்படி பண்றது பார்த்தல இதுக்கு மகாலட்சுமின்னு. முதல்ல நான் சொன்னது மகா காளிங்கிறது அவளுக்கு வேண்டியதான காலத்தினுடைய அருமை. இந்த காலம் எனக்கூடியது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசனை பண்ணிடையானால் அது முன்னால்தான் போகுமே தவிர பின்னால வராது. போயிட்டே இருந்தா அது போயிட்டே இருக்க, அவ்வளவுதான். ஒவ்வொரு செகண்டும் நம்ம அது செலவு பண்ணிட்டே இருந்தோம்னா அந்த காலம் மறுபடியும் வரப்போறது. ஏன்னா நமக்கு 100 வயசுன்னு சொல்லியிருக்கார், இந்த 100 வயசுன்னு அது ஆன காலம் ஆயிடுதான். ஒவ்வொரு செகண்டும் நம்ம கரெக்டா யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்க அது நம்ம தெரிஞ்சுக்காமலேயே அதனுடைய விவகாரத்தை செலவு பண்ணிட்டு இருக்கோம். இதை சொல்றது எவ்வளவு நஷ்டம் தெரியும்னு, மறுபடியும் திரும்பி வராதே. காசு போச்சுன்னா மறுபடியும் சம்பாதித்து கொள்ளலாம், மற்ற பதார்த்தங்கள் போச்சுன்னாலும் சம்பாதித்து கொள்ளலாம். ஆனா காலம் போச்சுன்னா போன காலம் போனத்தான் திரும்பி வர. இத காலத்தினுடைய கௌரவம். அதற்கு பிறகு அடுத்ததாக வரக்கூடியது மகாலட்சுமின்னு சொன்னேன். எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் மனிதனுக்கு அப்பப்பொழுது அவன் எதை நாடுகிறா கேட்கிறானோ அதையெல்லாம் முடியறதுக்கு அதனால ஒரு சந்தோஷம் வரக்கூடியதான நிலைக்கு மகாலட்சுமின்னு சொல். இந்த 2 இருந்தா போராது, மகா சரஸ்வதியும் இருக்கணும். சரஸ்வதினா அறிவுன்னு. சரஸ்வதி அனுகிரகம் எப்படி? அறிவு. எந்த விஷயமாவது இது சரியா இருக்கு அப்படின்னு அறிவு இருந்தா மனசுக்கு நிம்மதி வரும். சரியான வழியில நம்ம போகவே, ஆனா எப்படியோ சம்பாதிச்சு வரோன்னு சொன்னிலையானால் மனசுக்கு கவலைத்தான். மகாலட்சுமி தாயாருக்கு சஞ்சலான்னு பேரு. ஏன் சஞ்சலான்னு பேரு அப்படின்னா அதுக்கு மரியாதை கொடுத்துட்டே இருந்ததுன்னா அங்கேயே இருப்பார். இல்லைன்னா எப்படி வந்தாலும் அப்படி போயிடுவார். நமக்கு என்னதுன்னு தெரியாது, காசு இப்படி வர்றது இப்படி போறதுன்னு நமக்கு தெரியாது. அதுக்காகத்தான் என்ன பண்றோம், இந்த காசு மட்டும் இருந்தா போறாது, அந்த மனசுல உறுதியும் வேணும், தைரியமும் வேணும், நல்ல வழியா இருக்கணும். அந்த நல்ல வழியா இருக்கக்கூடியதான அறிவு இருக்கு பார்த்தா அது என்ன பண்றது, உங்களுக்கு தப்பு வழிக்கு போகாம பண்றது. இதுதான் சிரேஷ்டம், இதுதான் ஒரே வழி, இந்த வழியில இருந்தால்தான் நாம் முன்னேறலாம் அப்படிங்கிற விவகாரங்கள் என்னைக்கு நாம அறிந்தோமோ அப்பொழுது மகாலட்சுமியா இருக்கட்டும் மகா காளியா இருக்கட்டும் நமக்கு எப்பொழுதும் சகாயத்திலேயே இருந்துருப்பா. ஆகையால் தான் என்ன சொல்லிருக்க, மகாகாளி மகாலட்சுமி மகா சரஸ்வதியா தேவதா. அதற்கு பிறகு இந்த துர்கா சப்தஸ்லோகி இருக்கு, இதை நம்ம அனுசந்தானம் பண்ணிட்டோமையானால், அதை அனுஷ்டானம் பண்ணி கொண்டிருந்தோமையானால் நமக்கு என்ன லாபம்? மனுஷன் எந்த காரியத்தை பண்ணினாலும் அவன் என்ன பண்றான், ஏதாவது லாபம் உண்டான்னு பார்க்கிறான். பிரயோஜனம் அனுத்திய அந்த பிரயோஜனம் இல்லாத போனால் மந்தோபி பிரவர்த்ததே, ரொம்ப உபயோகம் இல்லாதவன் கூட இதனால பிரயோஜனம் இருக்குன்னு தெரிஞ்ச பிறகுதான் இதை பண்ண தொடங்குறான். ஆகையால் பிரயோஜனம் இல்லைன்னா அதை ஒன்றும் பார்க்கறது இல்லை. அப்படி அந்த பிரயோஜனம் ஏதாவது இருக்கோ அப்படின்னா உத்தமமான ஒரு பிரயோஜனம் இருக்கு. எது? துர்கா பிரீத்தியர்த்தம் சப்தி துர்கா பாடேவினி சப்த ஸ்லோகி துர்கா பாடேவினி யோக. அம்பாளுடைய பிரீத்தி ஏற்படும். அம்பாளுக்கு பிரீத்தி வந்ததுன்னு சொன்னா மனுஷனுக்கு எல்லா விதமானதும் வந்தாச்சுன்னா
இவனுடைய வாழ்க்கையில இவன் ஏதோ செஞ்சுட்டு இருக்கான் கர்மா. இந்த கர்மாவுடைய பலமானது நமக்கு வரும்பொழுது சிலது நம்ம அக்செப்ட் பண்றோம், சிலது கஷ்டப்படுறோம். எப்ப எது வேணுமோ அப்ப அது நமக்கு வேணும். சின்ன வயசுல நமக்கு விளையாடுறதுக்கு வேண்டியதான திறமை வேணும், விளையாடணும்னு நினைச்சோம். அதே போலயே நடு வயசுல இருக்கும் பொழுது நாம் லௌகிகமாக பணத்தை சம்பாதிக்கணும், உலகத்தில் இருக்க போகங்களை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சோம். அந்தந்த சந்தர்ப்பத்துல அது வரதா அப்படின்னு கேட்கல. சிலது வரலாம், சிலது டிலே ஆகலாம். ஏன்? அது ஒரு தேசம், காலம், நிமித்தம் இவைகள்லாம் உண்டு. சாதாரணமாக நீங்க விதைய போட்டு உள்ள தொடங்கினால் அன்னைக்கே பலம் வராது. ஒரு சம்பத்சரமான பிறகுத்தான் வரும். காலேன பரிபட்சந்தே கிருஷி கர்ப்பாதயோ யதா. அதே போல கர்ப்பமே இன்னைக்கே வேணும்னு எப்படி வரும்? அதுக்காக அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து 9 மாசம் பூர்த்தி ஆன பிறகுதான் வரும். அதுக்கு ஒரு காலமானது இருக்கு. அதே சமமாக சிலர் என்ன ஆகும்? அடுத்த ஜென்மாவில தான் வரும். இந்த ஜென்மாவில பண்ணிட்டு அடுத்த ஜென்மாவில வரும். இப்படி நாம நினைச்ச சமயத்துல நமக்கு வரணும், நம்ம துன்பங்கள்லாம் நம்ம விட்டு போகணும் அப்படின்னு நீங்க நினைச்சா அதுக்கு பகவத் அனுகிரகம் வேணும். அதே போல இந்த துர்கா சப்தஸ்லோகி அனுஷ்டானம் பண்ணலையானால் அம்பாளுடைய பிரீத்தி ஏற்படும். பகவான் பிரீத்தியமா ஆயினானேயானால், சந்தோஷமாக ஆனானேயானால் உமக்கு என்னென்ன வரணுமோ அது அந்தந்த சமயத்திலேயே கிடைக்கும். இது ஒரு பெரிய. அதுக்காக தான் இது பண்றது. அம்பாளை சொல்றது பக்தி பிரியா, பக்தி கம்யா, பக்தி வர்ஷா, பயாபகா. அப்படி பக்தின்னு ஒண்ணு இருக்கணையானால் அம்பாள் எதையும் கொடுக்கிறார். ஆயால் பக்தியோட இதை படிக்கணும். இப்படி இதுக்கு வேண்டியதான இன்ட்ரோடக்ஷன் ஆயிடுது. அதுக்கப்புறம் 7 ஸ்லோகங்கள்ல முதல் ஸ்லோகம் ஓம் ஞானி நாம் அபிஷேகம் ஸ்ரீ தேவி பகவதி பலாத் ஆக்ருஷ்ய மோகாய மகாமாயா பிரயச்சதி. ஞானி நாம் அபிஷேகம் ஸ்ரீ. சாதாரணமாக நம்ம என்ன நினைச்சிருக்கோம்? ஞானம்னு ஒண்ணு வந்தா எல்லாமும் போயிடுது, அஜானம் எல்லாம் போச்சு. அஜானம் போச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? எனக்கு என்ன வரும்? மோட்சம் வரத்தான் வரப்போறது. இது சாதாரணமான ஒரு ஸ்வரூபம், ஒரு நம்பிக்கை. அதுதான் சாஸ்திரமும் சொல்றது. ஆனா இந்த ஞானம்ங்கிறது நீங்க நினைக்கக்கூடியதான அபரோட்ச ஞானம் மட்டுமல்ல. இப்ப நாமெல்லாம் இருக்கோம், நமக்கும் வேதாந்தம் என்ன சொல்றது? எனக்கூடியதான ஒரு ஞானம் இருக்கு. இது இப்படித்தான வெகு நாட்கள் கேட்ட பிறகு கேட்டு அதுல ஒரு நிச்சயம் வந்திருக்கு. சாஸ்திரம் இதுதான் இப்படித்தான் சொல்றது அப்படின்னு பெரியோர்கள்ட்ட கேட்டு நம்ம அந்த ஸ்வரூபத்தை அறிந்தோம். இந்த ஸ்வரூபத்தை அறியறதற்கு பதிலா இதுக்கு பரோட்ச ஞானம். ஸ்வரூபம் என்னது? பலவிதமாக உலகம் காணப்பட்ட போதிலும் இவ்வுலகத்துக்கெல்லாம் மூலமாக இருக்கக்கூடியதான தத்துவம் ஒண்ணுதான், அத்விதீயமான தத்துவம் தான் அப்படின்னு அறிவதற்கே இதுக்கு பரோட்ச ஞானம். அதை அறிந்ததை நாம அனுபவிக்கிறோம் பார்த்தீங்களா, அது அபரோட்ச ஞானம். இந்த அபரோட்ச ஞானம் வந்தாதான் அஜானம் அடியோட அழிஞ்சது. அபரோட்ச ஞானம் எப்ப வரும்? அது காணத்தான் சொல்லணும். எப்ப வரும் சொல்ல முடியாது. அத நீங்க ஞானத்தை அடைஞ்ச பிறகு உங்க மனசு சுத்தி ஆகணும். அதுக்கப்புறம் சுத்தமான ஒரு மனசா இருந்தா டக்குன்னு வரும். இப்ப வத்தி பெட்டி இருக்கு, வத்தி பெட்டி பக்கத்துல சொரசலான ஒரு பகுதி இருக்கு. அதுல தேய்ச்சி விளையானால் நெருப்பு குச்சிய சீக்கிரமா வருது. ஆனா அங்க இருக்கக்கூடியதான அந்த தன்மையானதுக்கு போயிடுது, இல்ல ஜலத்துல விழுந்ததுன்னு சொல்றேன். அது அடையிறதுக்கு ஒரு 10 தரமாவது தேய்க்க வேண்டியது. ஒவ்வொருத்தரும் தைச்சுட்டே இருந்தா கடைசியில் தேய்க்க அதுல இருக்கக்கூடியதான அந்த சொரசலப்பும் போயிட்டே தான் இருக்கு. ஆனா அது புதுசா இருந்தது, சுத்தமா இருந்தது, அழகா இருந்தது அப்படின்னா ஒரே விதம் தைச்சதுமே டக்குன்னு ஆகும். இப்ப அதே மாதிரிதான் நம்ம மனசு எப்படி இருக்குன்னு
ஞானம் பரோட்ச ஞானம் இருந்த போதிலும் அனுபவாவசானமாக இல்லை என்று சொன்னோமையானால் அந்த அனுபவம் வராததுக்கு காரணம் வேற ஒன்றும் இல்லை. சாஸ்திரம் சரியா சொல்லலைன்னோ அல்லது அந்த குருவானவர் ஒழுங்கா சொல்லலைன்னோ நீங்க ஒழுங்கா கவனிக்கலைன்றோ அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்களும் ஊறி கவனிச்சிருக்க அது என்னென்ன இருக்கோ அவைகள்லாம் நாம் மனசுல நோட் பண்ணிட்டு இருக்கோம். இவ்வளவு இருந்த போதிலும் அனுபவம் வரலைன்னா அது என்ன அர்த்தம்? அந்த அனுபவம் எதனால வருமோ அந்த ஒரு கருவியானது நன்றாக இருக்கணும். அனுபவம் எந்த கருவியில வருது? மனசுனால. அந்த மனசுல சுத்தத்துவம் இருக்கணும். மனசு சுத்தமா இருக்கணும். மனசு சுத்தமா இருக்கணும்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மனசுல மாலின்யம் இருக்கக்கூடாது, அழுக்கு இருக்கக்கூடாது. மனசுக்கு என்ன சார் அழுக்கு அப்படின்னு கேட்டா ஆசைகள், கோபங்கள், வெறுப்புகள், வயத்தறிச்சல். வயத்தறிச்சல்னா வயத்தல் இல்ல, மனசுதான் அது பார்க்க. இவைகள்லாம் யாரு கொடுத்தா? யாரும் புதுசா உங்களுக்கு கொடுக்கல. பல்லாயிரம் ஜன்மாக்களாக இது சேர்த்து வச்சுங்க. பகூனாம் ஜன்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே. எத்தனையோ ஜன்மாக்களா இதை நம்ம சேர்த்து சேர்த்து வச்சுட்டு இருந்தோம். அது எங்க பத்திரமா வச்சிருக்கோம்? மனசுல பத்திரமா வச்சிருக்கோம். அந்த மனசுல ஏதோ கைட்டி போடுறா போல வைக்கல, அந்த மனசுல நல்லா புடிச்சுட்டு இருக்க. எப்படி பரணையில இருக்கக்கூடியதான பாத்திரம் ஒரு வருஷம் அதுல அழுக்கோட சேர்ந்து சேர்ந்து ஒரு மாதிரி ஆயிடுதோ அது மாதிரி நம்ம மனசும் ஆயிடும். அதை என்ன பண்ணணும்? அதை கொண்டு வந்து வெளியில எடுத்து ஒரு 7 டதம் தேய்ச்சாத்தான் நல்லா அதை பளபளான்னு சௌக்கியமாக பிரகாசிக்கும். அதே மாதிரி நம்ம மனசும் பல முறை கேட்கணும். அதுக்கு வேண்டியதான சுத்தமாகிறதுக்கு வேண்டியதான ஒரு முயற்சி நம்ம எடுத்துக்கணும். ததேதம் அப்படிப்பட்டதான இந்த ஆத்மாவை வேதானுவச்சனேன விவிதிஷந்தி யஜ்ஞேன தானேன தபசா நாசகேன. வேதானுவச்சனேன வேதங்களை திருப்பி திருப்பி சொல்றதுனாலும் யஜ்ஞத்தினாலும் யாகத்தினாலையும் தானத்தினாலையும் விரதாதிகள்னாலேயும் அதை சுத்தப்படுத்தணும். பாத்திரத்தை தேய்க்கும் பொழுது வெறுமனை தேய்க்கிறது வேற, அதுக்கப்புறம் இந்த விம்மு அது அதை வச்சு தேய்க்கிறது வேற. அதுவும் இல்லாத போனால் செங்கலை பொடி பண்ணி அதனாலேயே தேய்க்கணும். எத்தனை தரம் தேய்ச்சா அது சுத்தமா வரும் சொல்ல முடியாது. அழுக்குக்கு தகுந்த மாதிரி இருக்கு. அதே போல மனிதனுடைய முயற்சிக்கு தக்கவாறு இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் இருக்கு. என்ன அப்படின்னா நம்ம முயற்சியானது இருக்கணும். அதுக்கு தகுந்ததான ஒரு பதார்த்தமும் இருக்கணும். அவைகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வேதத்தை படிக்கிறது, யஜ்ஞ யாகங்களை செய்யறது, வர்த்தத்தை அனுஷ்டானம் பண்றது, தானம் கொடுக்கறது. இப்படி அதுல ஒண்ணு என்ன? வேதாந்தத்தை கேட்கறது. கேட்க கேட்க மனசு சுத்தமாகும். எப்பொழுது மனசு சுத்தமாகுமோ அப்பொழுது அந்த நெருப்புக்கு ஒரு தரம் இருக்காலே அது எப்படி நன்றாக பத்திக்கிறதோ அதே விதமாக நம்ம மனசுலையும் இதையெல்லாம் நன்றாக வரும் அப்படின்னு காட்டுது. தேசாமேவ அனுகம்பார்த்தம் அகம் அஜானஜம் தமஹ நாசயாமி ஆத்மபாவஸ்தா ஞான தீபேனா அப்படிங்கிற. இந்த மனசு சுத்தமாக இருக்கமே ஆனால் அப்பொழுது அவளை அனுகம்பா, அவ என்ன இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கா, நானும் அவளுக்கு ஏதாவது ஒரு சகாயம் பண்ணணும் அப்படி என்று கருதி நான் என்ன பண்றேன்? அவளுடைய மனசில் இருக்கக்கூடியதான அஜானத்தை எடுத்து நாசம் பண்ணி அப்புறம் என்ன பண்றேன்? ஞான தீபேன பாஸ்வதா ஒழிக்கக்கூடியதான ஞான தீபத்தை கொடுக்கிறேன் அப்படிங்கிறார். அதே விதமாக நம்ம என்ன பண்ணணும்? அஜானத்துக்காக அந்த அஜானத்தை போக்கணும். அஜானத்தை போக்கணும்னா அபரோட்ச ஞானம் வரணும். அபரோட்ச ஞானம் வரணுமேயானால் அதற்காக வேதாந்தங்களை கேட்டுக்கொண்டிருக்கணும், நல்ல காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கணும். இப்ப என்ன பண்றது? சாதாரணமாக வாழ்க்கையில நம்ம இருந்து கொண்டு வேதாந்தத்தை நாடணும்னு சொன்னாலே 1000 பிரதிபந்தகம். ஒவ்வொரு நாளும் வரதே பிரதிபந்தகம். அப்படி இருந்த போதிலும்
வேதாந்தத்தை விடாமல் நம்ம கேட்கணும். நிச்சயமாக அதனால்தான் நமக்கு ஒரு சௌக்கியமானது ஏற்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட வந்து பார்த்தா இது முதல்ல. அதுக்கப்புறம் அந்த கேட்டு இவ்வளவுதான் வேதாந்தம் சொல்றது, இதுதான் சாஸ்திரம் சொல்லக்கூடியதான உண்மை என்று அறிந்தீர்களே, அதுக்கு என்ன பேரு? பரோட்ச ஞானம். முதல்ல முயற்சியா இருந்த பிறகு அதுக்காக முயற்சி பண்ணி கடைசியில் நமக்கு என்ன வந்தது? பரோட்ச ஞானம் வந்தது. பரோட்ச ஞானமானது அடுத்தது அபரோட்சமாக ஆகணும். இந்த அபரோட்சமாக ஆகிறதுக்கு முன்னால நமக்கு என்னென்ன மற்றும் மேல பலவிதமான இடையூறுகள் வரும். என்ன இடையூறுகள் வருது? அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். அவளுடைய கர்மாவை அனுசரிச்சு இடையூறுகள் வரும். அந்த இடையூறுகளை எப்படி போக்குறது? வேதாந்த சிரவணத்தினாலேயே தான் போக்குறது. பரோட்ச ஞானம் வந்திருக்கு, இன்னும் அபரோட்ச ஞானம் வரல. இந்த சந்தர்ப்பத்துல எப்படி இருக்கணும்? நம்ம பத்திரமா இருக்கணும். ஏன்னா இவனுடைய மனசு இரண்டு பக்கமும் இழுக்கப்படுகிறது. ஒரு பக்கம் வேதாந்தத்தை கேட்கணும், ஜன்மாவை சார்த்தகம் ஆக்கிக் கொள்ளணும்னு ஒரு பக்கம் முயற்சி இருக்கு. அதே சமயத்துல நீங்க பாருங்க, இன்னொரு பக்கத்துல அந்த மனசு என்ன பண்றது? நான் இதை கேட்க மாட்டேங்குது. ஏன்னா அந்த மனசுக்கு தெரியும், என்னைக்கு அபரோட்ச ஞானம் வருதோ அன்னைக்கு நாம க்ளோஸ். भिद्यते हृदय ग्रन्थिः छिद्यन्ते सर्व संशयाः क्रियन्ते चास्य कर्माणि तस्मिन् दृष्टे परावरे. இந்த ஹிருதய கிரந்தின்னு இருக்க பார்த்தாலும் இந்த மனசு இதோடது வரும். மனசுல பிரதிபிம்பித்ததான ஜீவனுக்கு, சைதன்யத்துக்கு ஜீவன் என்று பெயர். அந்த மனசானது எப்ப உண்டாச்சு? நீங்க பிறந்தப்ப உண்டாச்சுன்னு சொல்லாதீங்க, அனாதி காலமா இருக்கு. மனசு புலன்கள் இவைகள்லாம் ஒவ்வொரு பிறவியிலையும் அதைதான் உங்களுக்கு முதல்ல எது கொடுத்தாரோ அதுதான், வேற இல்லை. இதே மனசு இதே புலன்கள் அவ்வளவுதான். பிராணனை விடும் பொழுது பிராணனோட இவைகளையும் எடுத்துன்னு போற. தமுத்கிராமந்தம் பிராணோ நூத்கிராமதி, பிராணமனோத்கிராமந்தம் சர்வே பிராணா அனுத்கிராமந்தி. இவன் மரணத்தை அடையும் பொழுது இவனுடன் முக்கிய பிராணம் கிளம்பி போறது. பிராணனை பிடிச்சுட்டு தான் இவன் போறான். நீங்க பிராணனை விட்டாச்சுன்னு சொல்ற, பிராணனை சரீரம் விட்டாச்சு. ஜீவன் பிராணனோட தான் இருக்கான். பிராணனோட இருக்கான்னா இந்த சரீர சம்பந்தம் இல்லாமல் ஜீவன் இந்த கிளம்பி போகும் பொழுது பிராணனோட கிளம்பி இருக்கான். சமுத்கிராமந்தம் பிராண அனுத்கிராமம். ஏன்னா இதை நம்ம கொஞ்சம் யோஜனை பண்ணி பார்த்தோம்னா, என்னடா இது விருத்தமா தெரியுது. பிராணனை விட்டான் தானே லோகத்துல சொல்றா, பிராணனோட சேர்ந்து போறாருன்னு சொல்றேன். என்ன சரீரத்துல இருக்கிற தன்மையில பிராணனை விட்டார். இப்ப என்ன, சரீரமானது வேண்டாம்னு என்னைக்கு நினைச்சாரோ அப்ப பிராணனை பிடிச்சுட்டு தான் வெளியில போனார். ஜீவன் மட்டும் போனார், பிராணன் எங்கே இருக்கேன்னு நினைக்கிறதோ, அல்லது ஜீவன் எங்கே இருக்கான்னு பிராணம் போச்சுன்னு நினைக்கிறதோ நிஜம் இல்லை. பிராணனுக்கும் சரீரத்துக்கும் இருந்ததான சம்பந்தம் போச்சு, அவ்வளவுதான். அந்த பிராணனோட மனசு, மனத்தோட புலன்கள் இவைகள்லாம் சேர்ந்து போய் எங்கே போறது? புண்ணியம் பண்ணியிருந்தாரே ஆனால் அவர் சொர்க்க லோகத்துக்கு போயிருப்பார், பாபம் பண்ணினா நரக லோகத்துக்கு போயிருப்பார். ரெண்டும் கலந்து பண்ணினானே ஆனால் எது முதல்ல குறைச்சலா இருக்கோ அதை முடிச்சு விட்டு அப்புறம் அதிகமான பதார்த்தத்தை அடைகிறார். எல்லா கர்மாவும் அடைஞ்சு ஆன பிறகு, முக்தி வந்த பிறகு மறுபடியும் என்ன ஆச்சுன்னார், சஞ்சித கர்மால என்ன பேலன்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்தா போல ஒரு ஜென்மா எடுக்கும். ஞானம் வர பர்யந்தம், அபரோட்ச ஞானம் வர பர்யந்தம் இப்படிதான். பகூனாம் ஜன்மனாமந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வம் இதி ச மகாத்மா சுதுர்லபா. பல பல பிறவிகள் ஆன பிறகுதான் அவன் என்ன நினைக்கிறான், எல்லாம் இருக்கக்கூடியதான தத்துவம் கொண்டுதான். அதான் ஞானவான். அவர் என்ன அடைகிறார்? அப்படி பல ஜன்மாக்கள்ல பண்ணிதான புண்ணியத்தினால்தான் அபரோட்ச சாட்சா்காரம் வருது மனுஷனுக்கு. ஞானமோ பரோட்ச ஞானமோ இருக்கு.
அந்த பரோட்ச ஞானம் இருக்கக்கூடியதான வியக்திய வேதாந்தமானது ஒரு பக்கம் இழுக்கிறது, லௌகிகமான விவகாரங்கள் இன்னொரு பக்கம் இழுக்கிறது. அப்ப என்னடா ஆச்சுன்னா ரெண்டு பக்கத்திலேயே அவன் கஷ்டப்படுறான். விடாம வேதாந்தத்தை நான் கேட்கணும் எனக்கூடியதான ஆசை இருக்கு, அதே சந்தர்ப்பத்துல கேட்க விடாம மனசில் இருக்கக்கூடியதான பாபங்கள் இழுக்கிறது. இந்த பக்கமா அந்த பக்கம் இழுத்து இழுத்த கடைகள் என்னன்னா ரொம்ப கஷ்டப்படுறான். சம்சாரமே சரணம்னு நினைச்சிட்டு இருக்காளே அவன் ஆனந்தமாகத்தான் இருக்கான். உலகத்துல ரொம்ப பேர் எப்படி இருந்துட்டு இருக்கா, ஏதோ சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது, அனுபவிக்க வேண்டியது, அவ்வளவுதான். அப்படி இருக்கக்கூடிய பல பேர் இருக்கா. அவளுக்கு இந்த கவலையே இல்லை. பரோட்ச ஞானமாச்சு அபரோட்ச ஞானமாச்சு ஒரு கவலையும் கிடையாது அவளுக்கு. என்னடா இது இப்படித்தான் தீர்மானம் பண்ணிட்டான். உலகம்னா கஷ்டம் இருக்கும், கஷ்டம் அப்படிதான் வரும், அது அப்படியே தான் நம்ம இருக்கணும், நீங்க அதை ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்தையே சில பேர் இருக்காங்க. அவளுக்கு இதனுடைய விஷயமே தெரியல. இந்த பசுபட்சியாதிகள்லாம் இருக்கு பாருங்க, அது என்ன நினைக்கிறது, ஏதோ பிறந்தது, கொஞ்ச நாள் அம்மாவோட இருந்தது, அதுக்கப்புறம் அதை பத்தி இல்லை, கொஞ்சம் பெருசாகி தான் ஆகாரத்தை தான் சாப்பிட தொடங்கிட்டுன்னா அம்மாவையும் அதை கவனிக்கிறது இல்லை, அதுவும் அம்மாவை கவனிக்கிறது இல்லை. பசுமாடுகள்லாம் பாருங்க, அம்மாவிட்ட பால் சாப்பிடுற பரியந்தம் இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் தன் ஆகாரத்தை தானே தேடிக்கொள்ளக்கூடியதான ஒரு நிலை எப்ப வந்தாச்சோ அதுக்கப்புறம் அம்மாவோட அட்டாச்மெண்ட் கிடையாது, அப்பாவோட முதல்ல அதுக்கு அட்டாச்மெண்ட் கிடையாது. அப்படிதான் லோகத்திலையும் இருக்கா. தன் காலில் தான் நின்னானே ஆனால் அதுக்கு அம்மா அப்பா கிட்ட வரதே இல்லை. இதுதான் பாশ্চাத்திய தேசங்கள்ல இதான் நடக்கிறது. நம்ம ஊர்ல தான் கடைசி வரைக்கும் அம்மா இருக்கணும், அப்பா இருக்கணும், மாத்திர தேவோ பவா, பித்ரு தேவோ பவா, ஆகாரிய தேவோ பவா, அதிதி தேவோ பவா அப்படிங்கிற ஒரு அட்டாச்மெண்ட் எல்லாம் நமக்கு தான் இருக்கு. ஆனா இந்த தேசத்துக்கு தான் அட்டாச்மெண்ட் விடணும்னு சொல்ற தேசம். அட்டாச்மெண்ட் விடணும்னு நினைக்கக்கூடியதான தேசத்துல தான் அதிகமான ஒரு சம்பந்தமும் ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு. அதனால நீங்க எந்தெந்த அளவுக்கு வேண்டாம் வேண்டாம் நினைக்கிறீங்களோ, இந்த சம்பந்தங்கள் வேண்டாம் நினைக்கிறீங்களோ, மறுபடியும் அந்த சம்பந்தம் வந்து சேர்றது. நம்ம பாட்டுக்கு வேதாந்த கிளாஸுக்கு வந்து அப்படியே இருப்போம்னு நினைச்சோம்னா அந்த கிளாஸ் சமயத்தில் தான் விவாகமோ இல்லது நிச்சயதார்த்தமோ ஏதோ ஒன்று வருது. போகாத போனாலும் கஷ்டம், போனாலும் கஷ்டம். அங்கே போயிட்டு மனசு இங்க இருக்கு, அல்லது இங்க வந்தவாளுக்கு மனசா என்ன நினைச்ச பாடோ என்ன ஆச்சோ. பந்துக்கள்னா என்ன பண்றா தெரியுமா, நம்மளை கட்டி போடுறாங்க, நம்மளை சுவாதந்திரமா விடாம கட்டி போட்டு இருக்கா. கஷ்டம் தானே இதுல. அப்ப என்னாச்சுன்னா இது நடக்கக்கூடியதான கதை. அதனாலதான் என்ன சொல்றார், ஞானினாம் அபிஷே தாம் ஸ்ரீ தேவி பகவதி கீதா. ஞானிகளாக இருந்த போதிலும், இங்க ஞானினா பரோட்ச ஞானம் இருக்கிறவாள அவளுடைய மனசை, ஞானினாம் அபிஷே தாம் ஸ்ரீ அவளுடைய மனசையும் தேவி பகவதி கீதா, அந்த தேவி அம்பாள் அவள்தான் பகவதி அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கோம். என்ன பண்றா, சா பலாதாக்கிருஷ்ய, பலமாக அவளுடைய மனசை இழுத்து என்னது பலாதாக்கிருஷ்ய மோகாய, இவள மோகத்தை கொடுத்து மகாமாயா பிரயட்சதி, இந்த மகாமாயானது சம்சாரத்துல தள்ளுகிறா. சுவாமி, நீங்க உங்களுக்கு மோட்சம் வேணும்னு நினைச்சா மோட்சத்துக்காக முயற்சி பண்ணினா அம்பாள்னு சொல்றேன். அந்த அம்பாளானவள் நமக்கு ஊக்கம் கொடுத்து வேதாந்தத்தை நல்லா கேட்கும்படி பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இப்பொழுதே நமக்கு அனுகிரகம் பண்ண வேண்டி இருக்க, அனுகிரகத்துக்கு பதிலாக நிகிரகம் பண்ணிட்டு இருக்காளே, இது என்ன நியாயம்? தப்பு இல்லையா? ஏன்னா எல்லோரும் நினைக்கக்கூடியதான ஒரு பொருள். ஆனா இங்க ஒண்ணு கவனிக்கணும், மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் என்னைக்கு பிறந்தானோ அதுல இருந்து ஆரம்பிச்சு என்னைக்கு அவன் இந்த சரீரத்தை விட்டு வெளியில போறானோ அது வரைக்கும் அவனுக்கு என்னென்ன, அவனுக்கு கர்மான்னு இருக்கு. கர்ம பலத்தை அனுபவிச்சுத்தான் ஆகணும். கர்ம பலத்தை விட முடியாது. ஏன்னா அதுதான் கர்மாவுடைய ஸ்வரூபம்.
அது என்ன பண்ணும்? ககனா கர்மனோ கதி. இது இப்படி அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. கர்மா எல்லோருக்கும் உண்டு. சன்னியாசிகளா மாறினா அப்ப கர்மா இல்லையோ? அவளுக்கும் தலைவலி வருமா வராதா? நாம எப்படி நினைக்கிறோம், நமக்கு வரக்கூடியதான சரீரத்தில் இருக்கிற உபாதைகள்லாம் அவளுக்கும் வரலாம். அவளும் மனுஷியாள் தான். ஆனா விவகாரம் என்ன, நம்மளை விட வசதியா இருக்க மாதிரி காணப்படுகிற நீங்க கல்பிச்சுனார். கிரகஸ்தனப்படியும் அப்படித்தான் சன்னியாசி. இவனுக்கும் சில கஷ்டங்கள் இருக்கு, அவருக்கும் சில கஷ்டங்கள் இருக்கு. இவர் காலமே எழுந்து சந்தியாவந்தனம் பண்ணலைன்னா பாபம் வந்து சேரும். அதே போல ஓம்காரம் அவர் ஜபிக்கலை என்றால் அவளுக்கு பாபம்னு இல்லை, மகாபாபம். என்ன பண்றது? இப்படி அவாவாலும் அந்தந்த ஆசிரமத்துக்கு தகுந்ததான கர்மாக்களை விதிகளை அனுஷ்டானம் பண்ணணும். ஞானம் வந்த பிறகு இதுல ஒண்ணும் இல்லை. அது வேற. கிரகஸ்தனுக்கு ஞானம் வந்தாலோ அல்லது யதீஸ்வராளுக்கு ஞானம் வந்தாலோ, ஞானம் வந்த பிறகு இது ஒன்றும் பண்ணாது. ஆனா ஞானம் அபரோட்ச ஞானம் வருவதற்கு முன்னால எல்லோரும் முயற்சி பண்ணித்தான். மனுஷன் எப்படி இருக்கான் சார்? அவன் பிராரப்த கர்மாவனால கஷ்டப்பட்டு இருக்கான். இந்த பிராரப்த கர்மா அதனுடைய பலத்தை கொடுக்காம விடாது. என்னைக்கோ நீங்க பண்ணீங்களே அது பழுக்க தொடங்கிட்டு, எப்ப பழுக்க தொடங்கியிருக்கோ அதனுடைய பலமாக நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். யாரா இருந்தாலும் பணக்காரனோ ஏழையோ ஆணோ பெண்ணோ குழந்தையோ வயசானவரோ எல்லாம் அனுபவிச்சுதான் ஆகணும். இந்த பிராரப்த கர்மால என்ன இருக்கு அப்படின்னு கேட்டேன்னா, இந்த ஜன்மத்துல நீங்க பிறக்கிற காலத்துல இருந்த பிராரப்த கர்மா கொஞ்சம் நன்னா இருந்தது. அதுல புண்ணியம் ஜாஸ்தியா இருந்தது, பாபமானது குறைச்சலா. இந்த புண்ணியம் ஜாஸ்தியா இருந்ததுனாலதான் உங்களுக்கு என்னாச்சுன்னா வாழ்க்கையில ஏதோ ஒரு வயசுல இந்த பக்கம் திரும்பி இருக்கு. சில பேர் 30-40 திரும்பலாம், சில பேர் 60 திரும்பலாம், சில பேர் 90 வந்தாலும் திரும்பலாம். நமக்கு தெரியும். ஏன்னா அது வரைக்கும் பாபங்கள் இருந்த போதிலும் புண்ணிய கர்மாவும் இருக்கு. இந்த புண்ணிய கர்மா எப்படிப்பட்டதான புண்ணிய கர்மா தெரியுமா? பலத்தை எதிர்பாராத இருந்ததான புண்ணிய கர்மா. இந்த புண்ணிய கர்மாவை செய்யும் பொழுது தாங்கள் பலத்தை எதிர்பாராம செஞ்சிருக்க. ஏன்? அதுவும் தெரியாது. சாஸ்திரம் வாச்சாதான் உங்களுக்கு தெரிஞ்சது. பலத்தை எதிர்பாராத பண்ணியதான புண்ணிய கர்மா மிக சிறந்தது. அப்படி எப்ப தெரியும்? இப்பதான் தெரியும். சின்ன வயசுல என்ன, பரீட்சையில நல்ல மார்க் வரணும், நான் ஏதாவது தப்பு எழுந்தேன்னா அதெல்லாம் அவர் கண்ணல் விழப்படாது, திருத்துறா கண்ணல், இப்படியெல்லாம் நான் சேர்ந்து அனுமார் கோவில சுத்துறேன். சகஜம், அது ஒண்ணு இல்லை. ஏன்னா அப்ப பக்தி வந்தது. நான் பரீட்சையில பாஸ் பண்ணிட்டேன், எனக்கு நிறைய ஸ்காலர்ஷிப் வந்ததுன்னா உங்களுக்கு தேங்காய் உடைக்கிறேன்னு பிள்ளையாருக்கு சொன்னார். பிள்ளையாருக்கு தேங்காய் இஷ்டமோ? அவள்கிட்ட தேங்காய் இல்லையோ? தேங்காய்னா விவகாரம். நம்ம நினைச்ச காரியங்கள்லாம் நடக்கணும்னு பகவான்கிட்ட வேண்டி கொண்டிருந்தோம். அப்படி தாங்கள் வேண்டிட்டு பண்ணினதான கர்மாக்கள்லாம் அதாவது அந்தந்த பலத்தை கொடுத்துருது. அதோட சரியாயி இப்படி நல்ல காரியத்தை பண்ணி பண்ணி என்னாச்சு அப்படின்னா, இந்த கோவிலுக்கு போறதுன்னு ஒரு சம்பிரதாயம் வச்சுட்டு இருக்கா. போயிட்டு பகவானை பார்த்துட்டு வருது. முதல்ல அது வேணும் இது வேணும்னு கேட்டுருதா. சில நாள் ஆன பிறகு என்னாச்சுன்னா போறா, அவதான் ஒரு மெக்கானிக்கலா தான் போறான். பக்தி எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இல்ல, மெக்கானிக்கலா போறா. பகவானை பார்க்கிறார், கன்னத்தில் போட்டுக்கிறார், கற்பூரத்தை எடுத்துக்கிறார், கொடுத்ததான குங்குமம் விபூதி இருந்தா அதை இட்டுக்கிறார். இப்ப என்னாச்சுன்னா, ஏன் கோவிலுக்கு போனேன்னு கேட்டு பாருங்க. ரொம்ப பேருக்கு தெரியும். முதல்ல அனுமார சுத்தணும், சுப்பிரமணிய சுவாமி சுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு போயிட்டு இருந்தாரு. இப்ப என்னாச்சு, கொஞ்ச நாள் ஆன பிறகு அது வழக்கமாயிடுச்சு. சுவாமியை போய் பார்க்கணும், பிரதோஷத்துல சுவாமியை பார்க்கணும், நம்ம கலந்துக்கணும், நம்மளால முடிஞ்சது சகாயம் பண்ணணும். இது பண்ணினா நமக்கு என்ன வருதுன்னு, வரது வரட்டுமே. என்னாச்சு, வரது வரட்டுமேங்கிறான இது வரணும்னு சொல்லல. இப்ப இந்த கர்மா அபியாசத்தினால என்ன ஆச்சு, கர்மாவை பண்ணி பண்ணி இருக்கக்கூடியதான அபியாசத்தினால அது பலம் இல்ல, எதிர்பாராமலேயே பண்ண தொடங்கிட்ட. நீங்க இப்படி பண்றதுனால என்னாச்சு, கர்மாவுக்கு பலம் வேணுமே. கர்மாவை பண்ற வரைக்கும் தான் உங்களுக்கு சுவாதந்திரம். ஒன்ஸ் கர்மாவை பண்ணியாச்சுன்னா அந்த பலம் உங்களுக்கு வந்தாகணும். பகவான் என்ன பண்றார், நமே துவேஷோஸ்தி நப்பிரியா.
யாருக்கு நான் புண்ணியத்தையும் எடுத்துக்கிறது கொடுக்கறது இல்லை, பாபத்தையும் எடுத்துக் கொள்றது இல்லை. அவ பண்ணிய செயலானது அவளுக்கு கொடுக்கிறது. இந்த செயல் என்ன பண்ணிட்டு அப்படின்னா சித்த சுத்திய பலத்தை எதிர்பார்க்கல. அவன் எது வேணும்னு கேட்கலையோ அதை கொடுத்து அவன் வருத்தப்படுவான். உங்க ஆத்துக்கு கொண்டு வந்து ஒரு 100 பசுமாடை கட்டிவிட்டான்னு வச்சுங்களேன், அதை பராமரிசம் பண்றது ரொம்ப கஷ்டம்னு நீங்க என்ன வச்சுருக்கு. காலம் பிறந்து ஒரு ஸ்கூட்டரையும் மோட்டார் சைக்கிளையும் தொடக்கிறதுக்கே இதனால முடியல. 100 பசுமாடு இருந்து நான் சாயங்காலம் வரைக்கும் பசுமாடு குளிப்பாட்ட தான் இருப்பாங்க. முடியாது. நம்ம என்னமோ நினைக்கிறோமே தவிர ரொம்ப கஷ்டமான விவகாரம். ஆகையால் பகவான் என்ன பண்றார், எது அவனுக்கு ரொம்ப நல்லதோ அது அவனுக்கு கொடுக்கிறார், எது ஹிதமோ அது கொடுக்கிறார். உலகத்துல ஹிதமா இருக்கிறது ஏது அப்படின்னு சொன்னேன்னா சித்த சுத்தி தான். இருக்கிற பரியந்தம் மனசுக்கு சந்தோஷமா இருக்கணும், மனசுல கவலை இல்லாம இருக்கணும். இப்படிப்பட்டதான சித்த சுத்தியை கொடுக்கிறார். சில பேர் கேட்கிற சித்த சுத்தின்னு சொல்லிட்டு இருக்கல, எனக்கு இருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுமா? இது தர்மாமீட்டர் மாதிரி ஏதாவது மீட்டர் வச்சுக்க முடியுமா? இல்லையே. ஏன் தெரியுமா, நான் இது போல மீட்டர்னால அறியக்கூடியதான பதார்த்தமா இருந்தால் அது சூக்ஷ்மமா இருக்காது, ஸ்தூலமா இருக்கும். இந்த மனசும் அத்தியந்த சூக்ஷ்மமா இருக்கு. அத்தியந்த சூக்ஷ்மமா இருக்கக்கூடியதான மனசனுடைய ஒரு டெவலப்மெண்ட்டை நீங்க மனசே பார்க்கல. அதுதான் மன சௌக்கியமா இருக்கா இல்லையான்னு எப்படி நீங்க பார்க்க முடியும்? முடியாது. ஆகையால் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா சொல்லணுமா இல்லையா? எப்பொழுது உங்களுடைய மனசானது வேதாந்தம் பக்கம் திரும்புறதோ அப்ப சொல்றதோ சித்த சுத்தி வந்தாச்சு. சித்த சுத்தி வந்ததுக்கு லட்சணம் என்ன அப்படின்னு கேட்கலையானால் இது இப்படி சித்த சுத்தி வந்ததா? உங்க முயற்சி அதிகமா இருக்கா? அந்த முயற்சியானது எப்படி வந்திருக்க? பரோட்ச ஞானமாக வரும்படி பண்ணிட்டு. ஆனால் நீங்க சில பாபங்கள் பண்ணியிருந்தால் அப்ப என்ன பண்ணணும் தெரியுமா? அந்த பாபத்தினுடைய பலத்தையும் நம்ம அனுபவிக்கிறோம். புண்ணியத்தினுடைய பலமானது உங்களுக்கு சித்த சுத்தி கிடைத்தது. அந்த சித்த சுத்தியிலேயே வேதாந்தத்தை பார்த்திருந்தேன்னா நிச்சயமாக உங்களுக்கு பலத்தை கிடைக்கும், அபரோட்ச ஞானம் வரும். ஆனா இன்பிட்வீன் மகாபாபங்கள் வந்தாச்சுன்னா அதனுடைய பலத்தை அனுபவிக்கணுமா வேண்டாமா? முதல்லயே சொல்லிட்டேன், கர்மா பண்ற வரைக்கும் தான் உங்களுடைய சுரூபம். கர்மா பண்ண முடிச்சாச்சுன்னா அதனுடைய பலம் அது கொடுத்துதான் ஆகும். அப்ப என்ன பண்றது? அப்ப என்ன பண்ணுவானா நம்ம அப்படிப்பட்டவான மகாமாய அப்பிரயட்சதி. மகாமாயானது மோகத்தை உண்டு பண்ணிட்டு, மோகத்தை உண்டு பண்ணிட்டேனால் என்ன பண்ணணும்? நம்ம இங்கே போகணும் அங்கே போகணும் எனக்கூடியதான எண்ணங்களும் உண்டு. அந்த எண்ணங்கள் வந்து நமக்கு வேதாந்தம் வந்தாச்சு, நன்றாக வந்தாச்சு அப்படின்னு எண்ணம் ஏற்படுமா? அதை மறுபடியும் இந்த சம்சார சமுத்திரத்துல தள்ளிவிடும். இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்தேனே, எத்தனையோ ஜன்மாக்கள்ல பண்ணியிருந்தான புண்ணிய கர்மாவுடைய வாயிலாக எனக்கு வந்து வேதாந்தம் கேட்கும்படியும் பரோட்ச ஞானம் வரும்படியும் சித்த சுத்தியும் வரும்படியும் பண்ணியாச்சு. திருப்பியும் மறுபடியும் சம்சாரத்திலேயே என தள்ளிவிடுறதையே மோகத்தையே உண்டு பண்றாளே அம்பாள், ஏன் இப்படி அப்படின்னு இது கேள்வி. பதில் என்ன தெரியுமா? நான் அம்பாள் மோகத்துல உங்களை தள்ளினா சந்தேகம் இல்லை. ஏன் தள்ளினா? உங்க பாபகர்மா அப்படி இருக்கு. பாபம் இருக்கு, மறுபடியும் சம்சாரத்துல தள்ளினா என்ன லாபம்னு நீங்க கேட்கிற. இந்த கிரகஸ்தாசிரமத்திலேயோ பிரம்மச்சரிய ஆசிரமத்திலேயோ இப்படி வந்தது ஏனால் பாபங்கள் மறுபடியும் நம்ம வேதாந்தத்தை கேட்க முடியாது போயிடுமோன்னு ரொம்ப பேருக்கு பயம். ஆனா அப்படி இல்லை. என்ன பண்றா தெரியுமா? மகாமாயா. இதுலயே மகாமாயான்னு ஒண்ணு, யோகமாயான்னு ஒண்ணு சாஸ்திரங்கள்ல. மகாமாயா என்ன பண்றது? அஜ்ஞானத்தை கொடுக்கிறது, அஜ்ஞானத்தை வளரும்படி பண்றது. யோகமாயை என்ன பண்றது? உங்களுடைய மனசானது வெளியில ஓடும்படி பண்றது, விக்ஷேபத்தை கொடுக்கிறது யோகமாய. இது மகாமாயா பிரயசத்தைன்னு சொன்னா மகாமாய என்ன பண்ற? நீங்க வேதாந்தத்து பக்கத்துல போகும் பொழுது உங்களுடைய பாபத்தினால இடையூறு வரும் பொழுது அந்த இடையூறுகளானது உங்களுக்கு எப்படி நல்லதை பண்ணணுமோ அப்படி பண்ணிட்டே மறைக்கிறது.
ஆத்ம தத்துவத்தை மறைக்கிறது. ஆனா என்ன, வேதாந்தத்தை விட்டு விடாம இருக்கணும். வேதாந்தத்தை விடப்படாது இவன். ஆனா என்னடா, உலகத்தில் இருக்கக்கூடியதான துன்பங்கள் அவனுடைய கர்மாவுக்கு தக்கவாறு அவன் அனுபவிக்கணும். உடம்பு சரியா இல்ல, என்ன பண்ணுவேன்? வேதாந்தத்தை கேட்க முடியுமா? இல்ல. ஆனா என்ன பண்றா தெரியுமா, நான் வேதாந்தத்தை கேட்காத போனாலும் வேதாந்தத்தை படிக்கும்படியான ஒரு சூழ்நிலையை கொடுக்கிறேன். நாம் இதை நல்லா படிச்சா போல இல்லையே, திருப்பியும் ரிவைஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கொடுக்கிறேன். சிரவணமானது நிறுத்தியாச்சு. சிரவணம் நிறுத்தினதுனால என்ன ஆயிடுது, மேலும் மேலும் தத்துவத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளக்கூடியதான சந்தர்ப்பம் நமக்கு இல்லை. சரி, மனசுக்கு கட்டமாகத்தான் இருக்கு. சில பேருக்கு என்னடா, உத்தியோகத்துல இந்த ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போக வேண்டியதான் நிர்பந்தம் வந்துடும். என்ன பண்ணுவேன்? அல்லது காது சவுடாகும்படி பண்ணிவிடும். ரொம்ப சிரமம் இல்லையா? அப்ப என்ன பண்றது? அம்மாள் என்ன பண்றானா, இவனுக்கோ கர்ம பலத்தை அனுபவிக்கணும். கர்ம பலத்தை அனுபவிக்கக்கூடியதான சமயத்திலையும் இவனுக்கு வேதாந்தத்தை விட்டு போகாமல் அனுகிரகம் பண்றான். அதே சமயத்தில் இந்த கர்ம பலத்தை அனுபவிக்க வேண்டியதான நிலையும் பண்றான். இது இல்லாத போனால், அந்த மகாமாயானது இல்லாத போனா மோகம் மட்டும்தான் இருக்கு. மோகம் மட்டும் இருந்தா மகாமாயானது நமக்கு வேலை செய்யாது. இப்ப என்னாச்சு, அம்பாளுடைய அனுகிரகம், நிகிரகமும் அனுகிரகமும் எப்படி? நிகிரகமானது கர்மபலத்தினால வந்தது. அனுகிரகமானது என்ன வந்தது? சிரவணம் பண்ணல, ஆனா மற்ற காரியங்களை அனுகிரகப்படி பண்றது. சிரவணம் பண்றதுன்னா சொல்றவர் இருக்கணும், நமக்கு நேரிடணும். அவர் சொல்லக்கூடியதான சமயமும் சரி, நமக்கு இத வந்து சேரக்கூடியதான சமயமும் இருக்கணும். அதோட மட்டும் இல்ல, அவர் சொல்ற அந்த மெத்தட் இருக்கே, அது நமக்கு புரியணும், அதுல பிடிக்கணும். சில பேருக்கு ஒரு விதமா சொன்னா பிடிக்கும், சில பேருக்கு இன்னொரு விதமா சொன்னா பிடிக்கும். சில பேர் வந்து வெறுமன லௌகிகமான விஷயங்களையே சொல்லிட்டு கொஞ்சம் சொல்லுவாரு. சிரிக்க சிரிக்க சில பேருக்கு சொல்வார். சில பேர் சீரியஸா சொல்வார். சீரியஸா இருந்தா சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. நமக்கு எப்படி அந்த மனசுக்கு ஹிதமா இருக்கோ அது மாதிரி சொல்லி நமக்கு அதை எடுத்துக்கொண்டு பண்ணணும். இவைகள்லாம் யாரு பண்றா? அப்பாட்டி அனுகிரகம் தான். அதான் மகாமாயா பிரயச்சதி. அந்த மகாமாயானது இப்படி மோகத்தோட சம்சார மோகத்துல தள்ளின போதிலும் இவனுக்கு க்ஷேமத்தை கொடுக்கிறார். இது முதல் ஸ்லோகம். ஞானினாமபி, அவன் ஞானியா இருக்கட்டுமே, பரோட்ச ஞானியாக இருந்த போதிலும் அவளுடைய சேதாம்சி மனத்தை தேவி பகவதி ஹிசா, இப்படிப்பட்டதான அம்பாளானவள் பலாதாக்கிருஷ்யா, அவன் ஏதோ நல்லதா பண்ணிட்டு இருக்கான், அது பண்ணா அதை இழுத்து மறுபடியும் என்ன, மோகாயா, மோகத்திற்கா மகாமாயா. இந்த மகாமாயை வந்து வெய்யப்படாது. ஏன்னா உங்களுக்கும் வேதாந்தத்துக்கும் குருக்கும் இருக்கக்கூடியதான சம்பந்தத்தை அழிக்க மாட்டாள். ஆனா என்ன பண்றது, இப்பவே அபரோட்ச சாட்சா்காரம் வராம அந்த கர்மாவனுடைய பலத்தை நீங்க அனுபவிக்கும்படி பண்ற. ஒன்ஸ் கர்மாவனுடைய பலத்தை அனுபவிச்சாச்சு, அப்ப என்னாச்சு, புண்ணியத்தோட சேர்ந்து எவ்வளவு டைம் வேஸ்ட் ஆச்சோ அவ்வளவு டைம் முன்னாலேயே உட்கார வச்சு சீக்கிரமாக அபரோட்ச ஞானம் வரும்படி பண்றான். விவகாரம் என்ன, எங்களுக்கு கிரகஸ்தால் தானே, கிரகஸ்தாலா இருக்கும்போது துன்பம் வருமா வராதா அப்பப்ப? அதோட மட்டுமல்ல, உங்களுக்கு துன்பம் வந்தா போரும் இல்ல, சம்சாரத்துல இருக்கிறவாளுக்கு துன்பம் வந்தாலும் அது உங்களுக்கு பாரியாரு புத்திராலேஷு விகலேஷு சகலேஷுவா அகமேவ விகலஸ்தகலோ இது சிந்தாங்க. ஆத்துக்காரிக்கு உடம்பு சரியா இல்லை, பையனுக்கு உடம்பு சரியா இல்லை, பேரனுக்கு உடம்பு சரியா இல்லையே வந்தாலும் அது உங்களை தான் தாக்கணும். என்ன நம்ம பண்றோமே தவிர, வீட்டுக்குள்ள பொண்ணுக்கு சரியா இல்லை, உடம்பு சரியா இல்லை, என்னமோ கவலை வந்ததுன்னு அந்த கவலையை நீங்க தான் நினைச்சுட்டு இருக்க. இந்த பொண்ணு நினைக்கிற, நீங்களும் நினைக்கிற, கவலைப்பட்டுட்டே இருக்க. இந்த கவலை வந்த போதிலும் அது பாட்டுக்கு அங்க இருக்கட்டும், இதே போல இது இருக்கட்டும் அப்படின்னு இதோடு சேர்த்து வைக்கிறார். சம்சாரத்துல கவலைகளை கொடுப்பவளும் உங்க கர்மாவை அனுசரித்த அம்பாள் தான். அதே சமயத்துல உங்களுக்கு க்ஷேமமும் கிடைக்கணும். சம்சாரத்துல மறுபடியும் மோகமா நீங்க விழுந்திருந்த போதிலும் அதை வந்து காப்பாற்றணும். அதற்காக காத்துட்டு இருக்கலாம். எப்ப இவனுக்கு கர்மா கெட்ட கர்மா போகும்னு காத்துட்டு இருக்கேன். ஒன்ஸ் கெட்ட கர்மா போயிடுத்து அவனுக்கு வெகு சீக்கிரமாகவே பலம் வரும்படி அனுகிரகம் பெற்றான் அப்படின்னு
7 ஸ்லோகங்கள்ல ஒரு ஸ்லோகமா. இதுக்கப்புறம் இது முதல் அத்தியாயத்துல வந்து 4ஆம் அத்தியாயத்துல தேவதைகள்லாம் சேர்ந்து அம்பாவை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியதான சந்தர்ப்பத்துல துர்கே ஸ்மிருதா ஹரதிகீதி மசேஷ கந்தோ அப்படிங்கிற ஒரு ஸ்தோத்திரம் இருக்கு. இத நாளைக்கு பார்ப்போம்.